வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நடைபெற போகிற ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கான முக்கியமான இந்தியன் நேஷனல் மூமெண்ட் தொடர்பான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஹூ இஸ் த ஃபஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா? ஆன்சர் வில்லியம் பென்டிங். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் பெங்கால் யார் அப்படின்னா அது ராபர்ட் கிளைவ். ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் யார் அப்படின்னா அது வாரன் ஹாஸ்டிங். ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா லார்ட் வில்லியம் பென்டிக். ஃபஸ்ட்டு வைஸ்ராய் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா அது லார்ட் கேனிங். லாஸ்ட்டு வைஸ்ராய் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா யார் அப்படின்னா அது லார்ட் மவுண்ட் பேட்டன். அப்புறம் ஒன்லி இந்தியன் கவர்னர் ஜென்ரல் யார் அப்படின்னா அது சி ராஜகோபாலாச்சாரி. அடுத்தது, ஹூ ஃபவுண்டட் பிரம்ம சமாஜ்? ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் பற்றி பார்த்தீங்கன்னா இவரும் லார்ட் வில்லியம் பென்டிக் இவங்களுடைய உதவி மூலமாக சதி இந்தியாவில் ஒழிக்கப்பட்டிருக்கும். சதி அப்படின்னா உடன்கட்டை ஏறுறது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1829 தான் இது ஒழித்திருப்பாங்க. இதே மாதிரி முக்கியமான அமைப்புகள் யாரெல்லாம் தொடங்கினாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 1828 பிரம்ம சமாஜை ராஜாராம் மோகன் ராய் தொடங்கியிருப்பார். கல்கத்தாவில் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். 1867 பிரார்த்தனா சமாஜ் இதை ஆத்மராம் பாண்டுரங் தொடங்கியிருப்பார் பாம்பேயில். அப்புறம் 1873 சத்யசோதக் சமாஜ் இதை ஜோதிராவ் பூலே தொடங்கியிருப்பார் புனேயில். 1875 ஆரிய சமாஜ் இதை சுவாமி தயானந்த சரஸ்வதி தொடங்கியிருப்பார் பாம்பேயில். அதுக்கப்புறம் லாகூருக்கு மாற்றிருப்பாங்க. 1875 அலிகர் மூமெண்ட் இதை சர் சையத் அகமது கான் தொடங்கியிருப்பார் அலிகாரில். 1897 ராமகிருஷ்ணா மிஷன் இதை சுவாமி விவேகானந்தா தொடங்கியிருப்பார் பேலூர் மட், பெங்காலில் பேலூர் மட்டில் தான் தொடங்கியிருப்பார். அடுத்தது, வேர் டிட் ஐயங்காளி ஃபவுண்டட் சாது ஜன பரிபாலன சங்கம்? ஆன்சர் கேரளா. இப்போ நம்ம முதல்ல பார்த்தது நார்த் இந்தியாவில் இருக்கிற ரிஃபார்மர்ஸ். இப்போ பார்க்குறது சவுத் இந்தியாவில் இருக்கிற ரிஃபார்மர்ஸ். அவங்க யாரெல்லாம், அவங்க என்னென்ன தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐயங்காளி இவர் கேரளாவில் சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிறத தொடங்கியிருப்பார். அப்புறம் வள்ளலார் இவர் தமிழ்நாட்டில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தொடங்கியிருப்பார். ஸ்ரீ நாராயண குரு இவர் கேரளாவில் எஸ்என்டிபி யோகம் அப்படிங்கிறத தொடங்கியிருப்பார். எஸ்என்டிபி யோகம் அப்படின்னா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிறது தான். அப்புறம் பெரியார் அதாவது ஈவேரா இவர் தமிழ்நாட்டில் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டை 1925 தொடங்கியிருப்பார். ஐயா வைகுண்டர் இவர் தமிழ்நாட்டில் சமத்துவ சமாஜம் இதை 1836 தொடங்கியிருப்பார். அடுத்தது, ஹூ ஹெடட் த 1857 ரிவால்ட்? ஆன்சர் பகதூர் ஷா டூ. இப்போது 1857 ரிவால்ட் அதாவது சிப்பாய் முட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எப்படி முதல்ல தொடங்குச்சு அப்படின்னா 1857 மார்ச் 29 அன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் பராக்பூர் அப்படிங்கிற பகுதியில் மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒரு இந்திய சிப்பாய் இவர் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியை தாக்கியிருப்பார். அதுக்கப்புறத்துலேருந்து தான் இந்த 1857 ரிவால்ட் தொடங்கியிருக்கும். அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் யாருடைய தலைமையில் இந்த ரிவால்ட் நடந்தது, அதை ஒடுக்கின ஆங்கிலேய அதிகாரிகள் யார் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெல்லியில் பகதூர் ஷா டூ தலைமையில் தான் ரிவால்ட் நடந்தது. இந்தியா முழுவதுமே இவர் தலைமையில் தான் நடந்தது. இவர் அந்த டைமில் ஒரு முகல் எம்பையராக இருந்தார். இதை ஒடுக்கின ஆங்கிலேய அதிகாரி யாருன்னா ஜான் நிக்கல்சன். கான்பூரில் நானா சாஹிப் மற்றும் டாண்டியா டோப் இவங்க தலைமையில் நடந்தது. காலின் கேம்பல் தான் இதை ஒடுக்கியிருப்பார். லக்னோவில் பேகம் ஹசரத் மஹால் தலைமையில் நடந்தது. ஹென்ரி லாரன்ஸ் இதை ஒடுக்கியிருப்பார். ஜான்சியில் ராணி லட்சுமிபாய் தலைமையில் நடந்தது. சர் ஹூக்ரோஸ் அவர் தான் இதை ஒடுக்கியிருப்பார். குவாலியரில் தாந்தியா தோப்பே மற்றும் ராணி லக்ஷ்மிபாய் இவங்க தலைமையில் தான் நடந்தது. இதையுமே சர் ஹூக்ரோஸ் தான் ஒடுக்கியிருப்பார். பீகாரில் ஜெகதீஷ்பூரில் குன்வர் சிங் மற்றும் அமர் சிங் இவங்க 2 பேர் தலைமையில் நடைபெற்றது. வில்லியம் டெய்லர் இதை ஒடுக்கியிருப்பார். அப்புறம் பரேலி இங்கே கான் பகதூர் கான் இவருடைய தலைமையில் நடந்தது. காலின் கேம்பல் இதை ஒடுக்கியிருப்பார். ஃபைசாபாத்தில் மௌல்வி அகமதுல்லா தலைமையில் இது நடந்தது. காலின் கேம்பல் இதை ஒடுக்கியிருப்பார். அப்புறம் அலகாபாத் மற்றும் பனாரஸ் இங்கே லியாக்கத் அலி தலைமையில் நடந்திருக்கும். அது கர்னல் ஜேம்ஸ் நீல் தான் இதை ஒடுக்கியிருப்பார். ஓகே, அடுத்தது, ஹூ அமாங் த ஃபாலோயிங் பிளேட் த பிரைமரி ரோல் in founding the Indian National Congress
in 1885. ஆன்சர் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், ஷார்ட்டாக ஏஓ ஹியூம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமாக காரணம் இருந்தவர் வந்து ஏஓ ஹியூம். அவர் தான் இதை தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதை தொடங்கும்போது நம்ம இந்தியாவுடைய வைஸ்ராயாக இருந்தது லார்ட் டஃப்ரின். அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லாம் ஒரு பெரிய அமைப்பு கிடையாது, அது ஒரு மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் அப்படின்னு தெரிவித்திருப்பார். அந்த டைமில் இதே மாதிரி சில முக்கியமான அமைப்புகளை தொடங்கியிருப்பாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். 1866 ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், இதை வந்து தாதாபாய் நவரோஜி தொடங்கியிருப்பார் லண்டனில். 1870 பூனா சர்வஜனிக் சபா, இதை எம்ஜி ரானடே தொடங்கியிருப்பார் பூனாவில். 1884 மெட்ராஸ் மகாஜன் சபா, இதை வந்து ஜி சுப்பிரமணிய ஐயர் மற்றும் பி அனந்த சார்லு இவங்க 2 பேரும் சேர்ந்து தொடங்கியிருப்பாங்க மெட்ராஸில். 1885 பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன், இதை வந்து ஃபெரோஸ் ஷா மேத்தா மற்றும் பக்ருதீன் தயாப்ஜி இவங்க 2 பேரும் சேர்ந்து பாம்பேயில் தொடங்கியிருப்பாங்க. இப்போ நம்ம முக்கியமான இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய மீட்டிங் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1885 அப்போ தான் முதல் முறையாக இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து தொடங்கியிருப்பாங்க. பாம்பேயில் தான் இதோடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்தது. அதற்கு தலைமை தாங்கினது, அதுக்கு பிரசிடென்ட் யார் அப்படின்னா டபிள்யூசி பானர்ஜி. ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் 72 பேர் மட்டும்தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் செகண்ட் மீட்டிங் 1886 நடந்தது, அது கல்கட்டாவில் நடந்தது. அதில் வந்து தாதாபாய் நவரோஜி அவர் தான் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். அவர் வந்து 3 முறை பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். அதில் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த டைம் தான் பிரசிடெண்ட் ஆகிருப்பார். 3வது மீட்டிங் 1887 மெட்ராஸில் நடந்திருக்கு. அதில் பத்ருதீன் தயாப்ஜி தான் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். அவர் தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய ஃபஸ்ட்டு முஸ்லீம் பிரசிடெண்ட்டு. அப்புறம் 4th மீட்டிங் 1888 நடந்திருக்கு, அலகாபாத்தில் நடந்தது. அப்போ வந்து ஜார்ஜ் யூலே அவர் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். அவர் தான் ஃபஸ்ட்டு யூரோப்பியன் பிரசிடெண்ட், அல்லது அவர் தான் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 1896, அது வந்து கல்கத்தாவில் நடந்தது. அப்போ எம்ஏ சயனி அப்படிங்கிறவர் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். அப்போ தான் நம்ம இந்தியாவுடைய நேஷ்னல் சாங்கான வந்தே மாதரம் ஃபஸ்ட் டைம் பாடியிருப்பாங்க. அப்புறம் 1907 அப்போ வந்து சூரத்தில் நடந்தது. அப்போ ராஷ் பிஹாரி கோஷ் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா சூரத் ஸ்பிளிட் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதாவது அப்போ தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து மாட்ரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்ற மாதிரி 2ஆக பிரிஞ்சிருப்பாங்க. அடுத்தது 1916 அப்போ லக்னோவில் நடந்திருக்கும். ஏசி மசும்தார் அப்படிங்கிறவங்க தான் தலைமை தாங்கியிருப்பார். அப்போ தான் வந்து லக்னோ பேக்ட் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. அதில் தான் பார்த்திங்கன்னா மாட்ரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் வந்து சேர்ந்துருப்பாங்க. அதே மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கூட இணைந்து வேலை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி முஸ்லீம் லீக் வந்து ஒட்டுக்கொண்டிருப்பாங்க. அப்புறம் 1917 அப்போ கல்கத்தாவில் நடந்தது. ஆனி பெசன்ட் தலைமை தாங்கியிருப்பாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு விமன் பிரசிடெண்ட்டு. இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய ஃபஸ்ட்டு உமன் பிரசிடெண்ட் யார் அப்படின்னா அது ஆனி பெசன்ட். ஆனால் அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க கிடையாது. அப்புறம் 1924 அப்போ வந்து பெல்கம் அப்படிங்கிற இடத்துல இது நடந்திருக்கும். அதில் மகாத்மா காந்தி பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். காந்தி பிரசிடெண்ட்டாக இருந்த ஒன்லி ஒன் செஷன் வந்து அதுதான். அப்புறம் 1925 அது வந்து கான்பூரில் நடந்திருக்கும். அதில் சரோஜன் நாயுடு வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் பிரசிடெண்ட் யார் அப்படின்னா அது சரோஜன் நாயுடு தான். அப்புறம் 1929 லாகூரில் நடந்திருக்கும். ரொம்ப முக்கியமான செஷன் இது. இதில் ஜவஹர்லால் நேரு பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். அப்போ தான் பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து ஏற்றிருப்பாங்க. அதாவது என்னென்னா, நமக்கு இந்தியாவுக்கு முழு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஏற்றிருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு அந்த டைமில் ஸ்வராஜ் ஃப்ளாக், அதாவது விடுதலை கொடி, அதாவது நம்ம அந்த கொடியை பார்த்திங்கன்னா ராவி ரிவருடைய கரையில் வந்து ஏற்றிருப்பார் லாகூரில். 1929 டிசம்பர் 31 அந்த கொடியை ஏற்றிருப்பார். அப்போ நேரு என்னென்னா, நமக்கு பூர்ண ஸ்வராஜ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பார். அதாவது நமக்கு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் நமக்கு பிரிட்டிஷ்கிட்டேருந்து வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பார். அடுத்தது 1930 ஜனவரி 26 அன்னைக்கு காங்கிரஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேயாக கொண்டாடியிருப்பாங்க. இந்த டேயை தான் நம்ம பின்னால் ரிப்பப்ளிக் டேயாக ஜனவரி 26 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக 1931 அப்போ வந்து கராச்சியில் மீட்டிங் நடந்திருக்கும். வல்லபாய் பட்டேல் தான் தலைமை தாங்கியிருப்பார், பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். அப்போ தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தொடர்பான ரிசல்யூஷனை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் 1937 அப்போ வந்து ஃபைஸ்பூர் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கும். ஜவஹர்லால் நேரு தலைமை தாங்கியிருப்பார். அதுதான் முதல் முறையாக ரூரல் வில்லேஜில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய மீட்டிங் நடக்கிறது. அப்புறம் 1938 ஹரிப்பூராவில் நடந்திருக்கும். அதில் சுபாஷ் சந்திர போஸ் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார்.
அப்போ தான் நேஷ்னல் பிளானிங் கமிட்டி அப்படிங்கிறத செட் பண்ணியிருப்பாங்க நேருடைய தலைமையில். அப்புறம் 1939 திரிபுரியில் நடந்திருக்கும். அப்போது சுபாஷ் சந்திர போஸ் தான் அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருப்பார். ஆனால் காந்தியுடைய வேட்பாளரான ராஜேந்திர பிரசாத் காந்தியுடைய வேட்பாளருக்கும் காந்திக்கு அது பிடிக்காது. ஆக்சுவலி என்னென்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து தலைமை தாங்கிறது பிடிக்காது. அதுக்கு அடுத்தது இதுக்கு தலைமை தாங்கிறதாக ராஜேந்திர பிரசாத் வந்து தலைமை தாங்கியிருப்பார். அடுத்தது 1946 அப்போ வந்து மீரட்டில் செஷன் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஜேபி கிருபாலனி அவர் தான் பிரசிடண்டாக இருந்திருப்பார். அதுக்கப்புறத்துலேருந்து நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது வரைக்கும் அவர் தான் பிரசிடண்டாக இருந்தார். இதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 1939 செஷனில் சுபாஷ் சந்திர போஸ் தான் தேர்தலில் ஜெயிச்சிருப்பார். அதனால் அவர் தான் தலைவராக இருப்பார். ஆனால் காந்தி பார்த்திங்கன்னா பட்டாபி சீதாராமையா இருக்கார்ல, அவர் தான் தலைவராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். ஆனால் தேர்தலில் உண்மையாகவே அவர் தோற்றுருவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காந்திக்கு சுபாஷ் சந்திர போஸ் தலைவரானது பிடிக்கலை. அதனால் சுபாஷ் சந்திர போஸ் வந்து ரிசைன் பண்ணிடுவார். அதுக்கு அடுத்தது பட்டாபி சீதாராமையா வந்து தலைவர் ஆக மாட்டார். அதில் வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து அதுக்கப்புறம் தலைவராகிடுவார். ஓகேவா, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் when did ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் ஃபவுண்டட்? ஆன்சர் 1906. ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் இது வந்து பங்களாதேஷுடைய டாக்கா தலைநகரான டாக்காவில் தான் தொடங்கியிருந்தாங்க. இந்த ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் இதற்கான ஐடியாவை ப்ரப்போஸ் பண்ணது நவாப் சலிமுல்லா அப்படிங்கிறவர். இந்த ஆல் இந்தியா முஸ்லீம் லீக்குடைய ஃபஸ்ட்டு பெர்மனன்ட் பிரசிடென்ட் யார் அப்படின்னா ஆகா கான் அப்படிங்கிறவர். அடுத்தது ஹூ இஸ் த பொலிட்டிக்கல் குரு ஆஃப் மகாத்மா காந்தி? ஆன்சர் கோபால் கிருஷ்ண கோகலே. இப்போ நம்ம மகாத்மா காந்தி சம்மந்தமாக டீட்டெயிலாக பார்க்கலாம். மகாத்மா காந்தி 1869 அக்டோபர் 2 பிறந்தார். 1948 ஜான்வரி 30 வந்து இறந்துட்டார். இவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான ஒரு நிகழ்ச்சி 1893 சவுத் ஆஃப்ரிக்காவில் பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் வந்து இவரை கீழே இறக்கி விட்ருவாங்க. எதனால் அப்படின்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் டிக்கெட் வந்து வாங்கியிருப்பார். அதாவது ஃபஸ்ட்டு கிளாஸ் டிக்கெட் வாங்கி அதில் தான் இவர் ட்ராவல் பண்ணியிருப்பார். ஆனால் இவர் பிரிட்டிஷ்காரர் கிடையாது. அதனால் இவர் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கியெல்லாம் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரை கீழே இறக்கி விட்ருவாங்க. அது இவருக்கு பிடிக்காது. அடுத்தது இவர் 1894 நேட்டல் இந்தியன் காங்கிரஸ் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கியிருப்பார். அப்புறம் 1904 ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்த தொடங்கியிருப்பார். அப்புறம் 1910 தால்ஸ்தாய் ஃபார்மை வந்து தொடங்கியிருப்பார். அப்புறம் இவர் வந்து ஒரு வீக்லி நியூஸ் பேப்பரை தொடங்கியிருப்பார். அதோடைய பேர் வந்து இந்தியன் ஒப்பீனியன். அப்புறம் காந்தி இந்தியாவுக்கு எப்போ வந்தார் அப்படின்னா 1915 ஜான்வரி 9 வந்தார். அதான் நம்ம வந்து பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு கடைபிடிக்கிறோம். தமிழில் வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் அப்படிங்கிறது. அடுத்தது காந்தி என்னென்ன புக் எழுதியிருக்கார் அப்படின்னா ஹிந்து ஸ்வராஜ், அப்புறம் த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிறது. அதாவது இது வந்து காந்தியுடைய சுயசரிதை சத்திய சோதனை அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம்ல, அதுதான். இதை அவர் வந்து 1921 வெளியிட்டுட்டார். அப்புறம் அவர் சில நியூஸ் பேப்பரில் எடிட்டராக இருந்திருக்காரு. ஹரிஜன், யங் இந்தியா, நவஜீவன் இதில் எல்லாம். அடுத்தது விச் வாஸ் மகாத்மா காந்திஸ் ஃபஸ்ட்டு ஆக்டிவ் சத்தியாகிரகா இன் இந்தியா? ஆன்சர் சம்பரான் சத்தியாகிரகா. சம்பரான் சத்தியாகிரகா இது வந்து 1917 கொண்டு வந்திருப்பாங்க. இது என்னென்னா பீகாரில் தீன் கத்தியா சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்று வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பிரிட்டிஷ் வந்து உத்தரவிட்டிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா இப்போ ஒரு விவசாயிக்கு இருக்கிற லேண்டை 20 பிரிக்கணும். 20 பிரிச்சுட்டு அந்த 20ல் 3 பங்கு வந்து இண்டிகோ தான் பயிரிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை எதிர்த்து அங்கே இருக்கிற விவசாயிகள் எல்லாம் போராடினாங்க காந்தியுடைய தலைமையில். அதுதான் சம்பரான் சத்தியாகிரகா. அதுதான் காந்தி நம்ம இந்தியாவில் நடத்தின ஃபஸ்ட்டு சத்தியாகிரகா. ரெண்டாவதாக அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது நடந்திருக்கும். 1918 குஜராத்தில் நடந்திருக்கும். இதுதான் காந்தியுடைய ஃபஸ்ட்டு ஹங்கர் ஸ்ட்ரைக் இன் இந்தியா. அப்புறம் கேடா சத்தியாகிரகா நடந்திருக்கும். இது வந்து 1918 தான் நடந்திருக்கும். இதுவும் குஜராத்தில் தான் நடந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு சம்பரான், ரெண்டாவது அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக், அடுத்தது வந்து கேதா சத்தியாகிரகா. இது நம்ம வந்து கேக் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சம்பரான், அடுத்தது அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக், அடுத்தது கேதா சத்தியாகிரகா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், கேக். அடுத்தது ஹூ பெஸ்டோவ்டு த டைட்டில் மகாத்மா அப்பான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி? ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர்.
இப்போது நம்ம காந்தி இவருடைய ஒரிஜினல் நேம் வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படிங்கிறது தான். ஆனால் நம்ம இப்போ வந்து மகாத்மா காந்தி அப்படின்னு கூப்பிட்றோம்ல, இந்த மகாத்மா அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்ததே ரவீந்திரநாத் தாகூர் தான். இதே மாதிரி காந்தி ரவீந்திரநாத் தாகூரை அன்பா குருதேவ் அப்படின்ற மாதிரி அழைத்திருப்பார். அதே மாதிரி காந்தியை வந்து ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொன்னது யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். அவர் அதை எப்போ சொல்லியிருப்பார் அப்படின்னா 1944 சிங்கப்பூரில் ஒரு ரேடியோவில் வச்சு சொல்லியிருப்பார். அடுத்தது, when did பெங்கால் வாஸ் பார்ட்டிஷன்டு? ஆன்சர் 1905. பெங்கால் பார்த்திங்கன்னா 1905 அக்டோபர் 16 தான் பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க. ஈஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருந்தாங்க. ஈஸ்ட் பெங்காலில் வந்து முஸ்லீம்ஸ் எல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிற பகுதியை வந்து ஈஸ்ட் பெங்கால் அப்படின்னு பிரிச்சிருந்தாங்க. ஹிந்துஸ் அதிகமாக இருந்த பகுதியை வந்து வெஸ்ட் பெங்கால் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஈஸ்ட் பெங்கால் தான் பங்களாதேஷாக மாறிட்டு. ஓகே, இப்போது இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்கல்ல, இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. நம்ம இந்தியாவுக்காக சுதந்திரத்துக்காக போராடின நிறைய பேருக்கு இது பயங்கர கோபத்தை உருவாக்குச்சு. இதனால் இதோடைய விளைவாக தான் அதாவது இதை வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. என்னென்னா நாங்கள் இந்த மாதிரி பிரிக்க போகிறோம் அப்படின்றத முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது 1905 ஆகஸ்ட் 7 சுதேஷி மூமெண்ட் அப்படிங்கிற ஒன்று தொடங்கியிருப்பாங்க. என்னென்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து பிரிட்டிஷுடைய பொருட்கள் எல்லாம் இனிமேல் வாங்க மாட்டோம், எங்களுடைய பொருட்கள் தான் நாங்கள் வந்து பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் இந்த சுதேஷி அப்படிங்கிறது. அடுத்தது முக்கியமான சில மூமெண்ட் பார்க்கலாம். 1916 ஏப்ரலில் திலக் இருக்கார்ல, பால் கங்காதர் திலக், இவர் வந்து மகாராஷ்டிராவில் ஹோம் ரூல் லீகை வந்து தொடங்கியிருப்பார். அடுத்தது அதே வருஷம் செப்டம்பரில் ஆனி பெசன்ட் அவங்க வந்து மெட்ராஸில் ஹோம் ரூல் லீகை வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்த மெட்ராஸில் அவங்க தொடங்கியிருந்தாலும் மகாராஷ்டிராவை தவிர மீதி எல்லா பகுதிக்கும் இது பொதுவானது. அடுத்தது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் சில தலைவர்கள் இருப்பாங்க. அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்குல்ல, அது ரெண்டாக பிரியும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். மாட்ரேட்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்ற மாதிரி ரெண்டாக பிரியும். இதில் மாட்ரேட்ஸ் யார் அப்படின்னா நம்ம அமைதியான முறையிலேயே பிரிட்டிஷுக்கு கடிதம் எழுதி போராட்டம் நடத்தலாம் அப்படிங்கிற கேரக்டர். அதே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்னென்னா நம்ம வந்து போராட்டம் நடத்தலாம், நம்ம வந்து சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரிப்பட்ட கேரக்டர். இதில் வந்து லால் பால் பால் அப்படிங்கிற ஒரு காம்போ இருப்பாங்க. லால் அப்படின்னா லாலா லஜபத் ராய், பால் அப்படின்னா பால கங்காதர திலக், பால் அப்படின்னா பிபின் சந்திர பால். ஓகேவா, இவங்க கூட அரவிந்தோ கோஷம் இணைந்திருப்பார். அடுத்தது இதுக்கு முன்னாடி நடந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அலிப்பூர் பாம் கேஸ் 1908. அந்த டைமில் டக்ளஸ் கின்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் மெஜிஸ்ட்ரேட்டை வந்து கொலை பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி பிரஃபுல்லா சக்கி மற்றும் குதிராம் போஸ் இவங்க 2 பேருமே பாம் வந்து போடுவாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா தவறுதலாக 2 பிரிட்டிஷ் பெண்களை வந்து கொன்னுரும். அந்த டக்ளஸ் கிங்ஃபோர்ட்ஸ் வந்து தப்பிச்சிடுவார். அடுத்தது when did the Rowlatt Act passed? ஆன்சர் 1919. இந்த வருஷம் இந்த ஆர்டரை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரவுலட் ஆக்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம பிரிட்டிஷுக்கு எதிராக போராடுறவங்கள எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் கைது பண்ணுறதுக்கான அதிகாரம் கொடுக்கறது தான் ரவுலட் ஆக்ட். இப்போ இந்த ரவுலட் ஆக்டில் வந்து இந்த ரவுலட் ஆக்டை எதிர்த்து நிறைய பேர் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி போராட்டம் பண்ணுறவங்கள சிலரை பிரிட்டிஷ் வந்து கைது பண்ணி வச்சுருவாங்க. அப்படி அவங்க கைது பண்ணுறாங்கல்ல, அந்த கைது பண்ணவங்கள விடுவீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் இறங்கி போராட்டம் பண்ணாங்க. அந்த மாதிரி மக்கள் இறங்கி போராட்டம் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மக்களை பிரிட்டிஷ் வந்து சுட்டு கொன்னாங்க. அதுதான் ஜாலியன் வாலாபாக் மெசக்கர். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மக்களை சுட்டு கொண்டாங்கல்ல, இதனால் காந்தி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்தியாவில் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வந்து தொடங்கியிருப்பார். ஓகேவா, அதாவது நம்ம ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது மாதிரி தமிழில் கேள்விப்பட்டிருப்போம்ல, அதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப தீவிரமடைந்து 1922 நம்ம இந்திய போராட்டக்காரர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனையே எரிச்சிருவாங்க. அதனால் காந்தி என்ன சொல்லுவார்னா இந்த போராட்டத்தை நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா காந்தியை பொறுத்த வரைக்கும் போராட்டம் அப்படிங்கிறது அமைதியான முறையில் தான் நடக்கணும், இந்த மாதிரி ஆளுங்களை கொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் தெரிவித்திருப்பார். ஓகே, இனி நம்ம இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரவுலட் ஆக்ட் பற்றி பார்த்துருப்போம். அடுத்தது ஜாலியன் வாலாபாக் மெசக்கர். இது பார்த்திங்கன்னா அந்த ரவுலட் ஆக்டை எதிர்த்து போராடின டாக்டர் சைஃபுதீன் கிச்லி மற்றும் டாக்டர் சத்யபால் இவங்க 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதனால் மக்கள் எல்லாரும்
1919 அன்னைக்கு ஏப்ரல் 13 ஜாலியன் வாலா அப்படிங்கிற பகுதியில் போய் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பகுதியில் போய் பிரிட்டிஷ் வந்து துப்பாக்கி சூடு நடத்தி அவங்கள எல்லாரையும் கொண்டு இருப்பாங்க. அதனால நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படிங்கிறத 1920 மகாத்மா காந்தி தொடங்கியிருப்பார். ஆனால் அந்த மூமெண்ட்டில் போக 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 என்னாச்சு அப்படின்னா சௌரி சௌரா அப்படின்னு ஒரு பகுதி, அதாவது உத்தரப்பிரதேசத்தில் சௌரி சௌரா அப்படிங்கிற பகுதியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை இந்த போராட்டக்காரங்க வந்து கொளுத்திட்டாங்க. எப்போன்னா 1922 பிப்ரவரி 4 அப்போ வந்து 22 போலீஸ்காரர்கள் வந்து அதிலேயே இறந்துட்டாங்க. அதனால் இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் நமக்கு போதும் அப்படின்ற மாதிரி காந்தி அதை வந்து வித்ட்ரா பண்ணிடுவார். அப்புறம் ஹவு மெனி டேஸ் காந்திஜி வாக்ட் டு பிரேக் த சால்ட் லா இன் சால்ட் சத்தியகிரகா? ஆன்சர் 24 days. அதாவது நம்ம வந்து சால்ட் சத்தியகிரகா பற்றி பார்க்கலாம். 1930 மார்ச் 12 தொடங்கியிருப்பாங்க. அகமதாபாத்தில் சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தான் இது தொடங்கியிருப்பாங்க. இது எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னா குஜராத்தில் தண்டி கோஸ்ட்டில் தான் முடிஞ்சிருக்கும். 1930 ஏப்ரல் 6 இது முடிஞ்சிருக்கும். மொத்தமாக 24 நாட்கள் நடந்திருப்பாங்க. 240 மைல்ஸ் நடந்திருப்பாங்க. இது நம்ம கிலோமீட்டர் கணக்கில் பார்க்கும்போது 385 கிலோமீட்டர். மொத்தமாக இதில் வந்து 78 வாலண்டியர்ஸை இந்த சால்ட் சத்தியகிரகாவில் பங்கேற்கிறதுக்காக செலக்ட் பண்ணியிருப்பாங்க. கூட சரோஜன் நாயுடு வந்து பின்னர் வந்து இணைந்திருப்பாங்க. அடுத்தது, ஹூ கில்ட் ஜான் சாண்டர்ஸ் இன் த பிளேஸ் ஆஃப் ஜேம்ஸ் ஸ்காட்? ஆன்சர் ஆல் த அபோவ். ஜான் சாண்டர்ஸை கொலை பண்ணது யார் அப்படின்னா பகத்சிங், சிவராம் ராஜ்குரு, அப்புறம் சந்திரசேகர் ஆசாத். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னு இதை சொல்லலாம். என்ன அப்படின்னா சைமன் கமிஷனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து லாலா லஜ்பத் ராய் வந்து போராட்டம் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த லாலா லஜ்பத் ராய் இருக்கார்ல, அவரை வந்து பிரிட்டிஷ் பயங்கரமாக அடித்து கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. இதனால் அவர் வந்து உடலில் காயம்பட்டு கொஞ்ச நாள்லேயே இறந்துருப்பார். அப்போது இதற்கு காரணமாக இருந்தது ஜேம்ஸ் ஸ்காட் அப்படிங்கிறவர் தான். அதனால் ஜேம்ஸ் ஸ்காட்டை கொலை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேரும் பிளான் பண்ணுவாங்க. ஆனால் அது தவறுதலாக போய் ஜான் சாண்டர்ஸை வந்து கொண்டு வருவாங்க. இது நடந்தது 1928 டிசம்பர் 17. இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு பாம்பு போட்டுருவாங்க. என்னென்னா 1929 ஏப்ரல் 8 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பகத்சிங்கும் பதுகேஸ்வர் தத்தும் இணைந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலேயே பாம்பு போட்டுருவாங்க. ஆனால் அவங்க யாரையுமே காயப்படுத்தணும் அப்படின்னு அவங்க நினைக்கல. ஜஸ்ட்டு வந்து பிரிட்டிஷை பயங்காட்டணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க, பயமுறுத்தணும் அப்படின்னு தான் நினச்சாங்க. இப்போது இந்த குற்றத்திற்காக பகத்சிங், சுக்தேவ் மற்றும் ராஜகுரு இவங்க 3 பேருமே லாகூர் ஜெயிலில் தூக்கிலிட்டுருவாங்க 1931 மார்ச் 23 அன்னைக்கு. இப்போ இதே மாதிரி ரெவல்யூஷனரி டெரரிசம், அதாவது போராட்ட டைமில் வந்து ரொம்ப ஆட்களை கொல்றது, அப்புறம் திருடுறது, எந்த மாதிரிப்பட்ட விஷயத்தில் ஈடுபட்டவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கக்கோரி ட்ரெயின் ராபரி. உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் கக்கோரி அப்படிங்கிற பகுதியில் ஒரு ட்ரெயினை வந்து கொள்ளையடிச்சிருப்பாங்க. 1925 நம்ம இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களான ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்வக்குல்லா கான், அப்புறம் சந்திரசேகர் ஆசாத் இவங்க 3 பேரும் தான் கொள்ளையடிச்சிருப்பாங்க. எதற்காக அப்படின்னா அந்த பொருட்களை வைத்து, அந்த மாதிரி கொள்ளையடிச்சிருப்பாங்கல்ல, அந்த பொருட்களை வைத்து நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு வந்து அந்த காசு தேவைப்படுதில்ல, நிதி திரட்டுறதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அடுத்தது நவ்ஜவான் பாரத் சபா. இது வந்து 1926 க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா பகத்சிங் தான் பஞ்சாபில் தொடங்கி வைத்திருப்பார். அடுத்தது 1924 ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் சச்சின் சன்யால் இவங்க 2 பேரும் சேர்ந்து HRA அப்படிங்கிறத தொடங்கியிருப்பாங்க. HRA அப்படிங்கிறது ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது 1928 இதில் வந்து பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த HRAக்கு கூட ஒரு எஸ்ஸை சேர்த்துருப்பாங்க. அதனால் இது HRSA அப்படின்ற மாதிரி மாறிச்சு. அந்த எஸ் என்ன அப்படின்னா சோஷியலிஸ்ட். அப்போது ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் அப்படின்ற மாதிரி இது மாறி இருக்கும். அடுத்தது சிட்டகங் ஆர்மரி ரைடு. இது என்ன அப்படின்னா 1930 ஏப்ரல் 18 சூர்யா சென் மற்றும் கல்பனா டட்டா இவங்க 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணியிருப்பாங்க. இது என்னென்னா பிரிட்டிஷுடைய ஆயுத கிடங்கை கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறது தான். அதன் மூலமாக நமக்கு ஆயுதம் கிடைக்கும், அதை வைத்து பிரிட்டிஷை எதிர்த்து போராடலாம் அப்படிங்கிறது. அடுத்தது இந்த கம்யூனல் அவார்ட் வாஸ் அனௌன்ஸ்ட் பை விச் பிரிட்டிஷ் பிஎம்? ஆன்சர் ராம்சே மெக்டொனால்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனல் அவார்டு அப்படிங்கிறத ராம்சே மெக்டொனால்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அது வந்து நம்ம இந்தியாவுக்கு வழங்குறதா தெரிவித்திருப்பார். 1932 ஆகஸ்ட் 16 தான் இதை வந்து கம்யூனல் அவார்டாக வழங்கியிருப்பார். இது என்ன அப்படின்னா
இப்போது நமக்கு தமிழ்நாட்டில் நிறைய தொகுதிகள் இருக்குல்ல, அதே மாதிரி இந்தியாவில் வந்து நிறைய தொகுதிகள் அந்த டைமில் இருந்தது. அப்போது ஒரு தொகுதி எடுத்திங்கன்னா அது வந்து கிறிஸ்டின்ஸ் அல்லது இஸ்லாமியர்கள் அல்லது வந்து எஸ்சி எஸ்டி இவங்களுக்கான ஒரு தொகுதி அப்படின்னா, அந்த இப்போ எஸ்சி தொகுதின்னு வச்சுப்போமே, அந்த எஸ்சி தொகுதியில் வேட்பாளர் கண்டிப்பாக எஸ்சியாக தான் இருக்கணும். ஓட்டு போடுறவங்களும் எஸ்சி மக்கள் தான் ஓட்டு போடணும். ஆனால் அந்த தொகுதியில் வந்து எஸ்சி, அப்புறம் எஸ்டி, அதுக்கப்புறம் மற்ற எல்லா கேஸ்ட்டும் இருப்பாங்க. ஆனாலும் அந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுற உரிமை எஸ்சி கேஸ்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் கம்யூனல் அவார்டு. ஆனால் இதை எதிர்த்து காந்தி வந்து போராட்டம் பண்ணியிருப்பார். அவர் போராட்டம் பண்ணியிருக்க மாட்டார், எரவாடா ஜெயிலில் வந்து உண்ணாவிரதம் இருந்திருப்பார். இந்த கம்யூனல் அவார்டை வந்து அம்பேத்கர் வரவேற்றிருப்பார். ஆனால் காந்தி வந்து அது மறுப்பு தெரிவித்திருப்பார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூனா பேக்ட் அப்படிங்கிறது வந்து காந்திக்கும் அம்பேத்கருக்கு இடையிலும் போட்டிருப்பாங்க. அதாவது கடைசியில் பார்த்திங்கன்னா ஓகே, காந்தியுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அம்பேத்கர் வந்து காந்தியுடைய கோரிக்கைக்கு ஏற்று இந்த கம்யூனல் அவார்டு நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறத தெரிவித்திருப்பார். அதுதான் பூனா பேக்ட் அப்படிங்கிறது. அப்போ எக்ஸாமில் கேட்பாங்க, பூனா பேக்ட் வந்து யாருக்கு இடையில போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா காந்திக்கும் அம்பேத்கருக்கு இடையில போட்டிருப்பாங்க. 1932 செப்டம்பர் 24 அன்னைக்கு போட்டிருப்பாங்க. அடுத்தது நம்ம ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் சம்மந்தமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இது வந்து 1930 நவம்பர்லேருந்து 1931 ஜனவரி வரைக்கும் நடந்தது. ரெண்டாவது, இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் கலந்து கொள்ளலை. அதனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த டைமில் இர்வின் அப்படிங்கிறவர், லார்ட் இர்வின் அப்படிங்கிறவர் தான் இந்தியாவுடைய வைஸ்ராயாக இருந்தார். அப்போது லார்ட் இர்வின் போய் காந்தியை பார்த்தாரு. என்னங்க நீங்கள் கலந்துக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்காக தானே நாங்கள் இதே வைக்கிறோம், நீங்கள் வந்து கலந்துங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பார். அப்போ காந்தி சொல்லுவார், அதுக்கு எனக்கு சில கோரிக்கைகள் இருக்குது, அது நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி போராட்டம் பண்ணவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் வச்சுருப்பாங்க, அவங்களெல்லாம் விடுதலை பண்ணுங்கள், அந்த மாதிரிப்பட்ட சில கோரிக்கைகள் தான் அதை கேட்டிருப்பாங்க. அதுதான் 1931 மார்ச்சில் போட்ட காந்தி இர்வின் பேக்ட். அப்புறம் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இது வந்து 1931 செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நடந்திருக்கும். இதில் காந்திஜி மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லேருந்து. ஓகேவா? அப்புறம் அதுக்கு அடுத்தது மூணாவது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும். காந்திஜி வந்து ரெண்டாவது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் மட்டும்தான் பங்கேற்றிருப்பார். அது வந்து ரொம்ப முக்கியமானது, ஏன்னா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. த ஒன்லி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மகாத்மா காந்தி பார்ட்டிசிபேட்டட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அடுத்தது தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இது வந்து 1932 நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நடந்திருக்கும். அடுத்தது, ஹூ கேவ் த ஐடியா ஆஃப் பாகிஸ்தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? ஆன்சர் சர் முகமது இக்பால். இப்போது முகமது இக்பால் அப்படிங்கிறவர் தான் இஸ்லாமியர்களுக்காக தனியாக ஒரு நாடு வேணும், அதுதான் பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவே சொல்லியிருப்பார். அது மாதிரி பாகிஸ்தான் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை இது எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப், ஆப்கானியா, காஷ்மீர், இண்டஸ், பலூச்சிஸ்தான் இதெல்லாம் சேர்த்து தான் பாகிஸ்தான் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துட்டாங்க. 1933 தான் இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற வார்த்தையை சௌத்ரி ரஹமத் அலி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1939 டிசம்பர் 22 அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காங்கிரஸ் இருக்காங்கள்ல, காங்கிரஸுடைய மினிஸ்ட்ரிஸ் எல்லாருமே ரிசைன் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு இருக்குல்ல, அதில் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி அந்த டைமில் இருந்தது. அப்புறம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் காங்கிரஸ் வந்து ஆட்சி பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது காங்கிரஸ் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாரும் ரிசைன் பண்ணுறாங்க. ஏன் ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கிட்ட கேட்காமலேயே இந்தியர்களை வந்து பிரிட்டிஷ் வந்து போரில் பயன்படுத்தினாங்க. அது எதிர்த்து தான் காங்கிரஸ் வந்து ரிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் ரிசைன் பண்ணதை முஸ்லீம் லீக் வந்து கொண்டாடிருப்பாங்க. அவங்க டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி இதை கொண்டாடிருப்பாங்க. அடுத்தது, பாகிஸ்தானுக்கு எப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 14 அன்றைக்கி தான் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரிச்சுருந்தாங்க. அந்த ஆகஸ்ட் 14, 15 அந்த நைட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து நிறைய பேர் பாகிஸ்தானுக்கு போகிறது, அப்புறம் பாகிஸ்தான்லேருந்து நிறைய பேர் இந்தியாவுக்கு வர்றது, இந்த மாதிரிலாம் நடந்தது. இப்போது நம்ம பாகிஸ்தான் இருக்குல்ல, இது உருவாகிறதுக்கு சில காரணங்கள் இருந்தது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வேவல் பிளான் அல்லது ஷிம்லா கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1945 ஜூனில் இது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்ற ஒரு கவுன்சில் இருந்தது. அதுதான் இந்தியா வந்து மேக்ஸிமம் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க.
அந்த கவுன்சிலில் வைஸ்ராயையும் கமாண்டர் இன் சீஃபையும் தவிர மீதி இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் நாங்கள் இனிமேல் இந்தியன்ஸ் தான் பாயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கேஸ்ட் ஹிந்துஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் வந்து ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்கே நம்ம இந்தியாவில் வந்து ஒரு 80 ஹிந்துஸ் இருக்காங்க அப்படின்னா இங்கேயும் 80 சீட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி முஸ்லீம்ஸ் வந்து ஒரு 20 பேர் இருக்காங்க அப்படின்னா இங்கே 20 சீட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதன் அடிப்படையில் நம்ம வந்து சீட் இங்கே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போது முகமது அலி ஜின்னா என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் கொடுக்கறது நல்ல விஷயந்தான், ஆனால் முஸ்லீமில் இருக்க எல்லா மெம்பருமே ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்தவங்களாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இதுக்கு காங்கிரஸ் வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா காங்கிரஸ்லேயும் முஸ்லீம் தலைவர்கள் இருந்தாங்க. ஆனால் முஸ்லீம் லீக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் தான் முஸ்லீமுக்கான ரெப்ரசன்டேட்டிவ், அப்போ நாங்கள் சொல்கிற ஆள் தான் நீங்கள் வந்து முஸ்லீமுக்கு பதிலாக நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ இது வந்து வேலைக்காகலை. இதனால் பிரச்சனை உருவாச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபினெட் மிஷன் அப்படிங்கிறது 1946 மார்ச்சில் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பெதிக் லாரன்ஸ், ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ், அப்புறம் ஏவி அலெக்சாண்டர், இவங்க 3 பேரும் வந்திருப்பாங்க. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு தனி நாடெல்லாம் உருவாக்க முடியாது அப்படின்ற மாதிரி அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இது பயங்கர கோவம் வந்தது முஸ்லீம் லீக்குக்கு. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1946 அன்னைக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி அப்போது வந்து டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்ற மாதிரி கலவரம் இந்தியா முழுவதுமே நடந்தது. அதில் கல்கத்தாவில் நிறைய பேர் வந்து இந்த கலவரத்தில் இறந்தாங்க, அதாவது கொலை செய்யப்பட்டாங்க. அடுத்ததாக 1947 ஜூன் 3ஆம் தேதி அப்போ மவுண்ட் பேட்டன் பிளான், அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் செப்பரேட் கண்ட்ரிஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இந்த அடிப்படையில் தான் பாகிஸ்தான் வந்து உருவாச்சு. அடுத்தது ஹூ அமாங் த ஃபாலோவிங் கேவ் த ஹிஸ்டாரிக் கால் ஆஃப் டூ ஆர் டை டியூரிங் த குவிட் இந்தியா மூமெண்ட் இன் 1942? ஆன்சர் மகாத்மா காந்தி. இப்போ நம்ம எக்ஸாமில் சில நிகழ்வுகளை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. அது நம்ம என்னென்னு பார்க்கலாம். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஆகஸ்ட் ஆஃபர் 1940 ஆகஸ்ட் 8ஆம் தேதி. அப்புறம் 1940 அக்டோபர் வந்து இண்டிவிஜுவல் சத்தியகிரகா நடந்திருக்கும். 1942 மார்ச்சில் கிரிப்ஸ் மிஷன் வந்திருப்பாங்க. 1942 ஆகஸ்ட் 8ஆம் தேதி குவிட் இந்தியா மூமெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. 1945 ஜூனில் வேவல் பிளான் மற்றும் சிம்லா கான்ஃபரன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. 1946 மார்ச்சில் வந்து கேபினெட் மிஷன் வந்து வந்திருப்பாங்க. 1946 ஆகஸ்ட் 16ஆம் தேதி டைரக்ட் ஆக்ஷன் டே வந்து முஸ்லீம் லீக் கடைபிடித்திருப்பாங்க. அப்புறம் 1947 ஜூன் 3ஆம் தேதி மவுண்ட் பேட்டன் பிளான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. 1947 ஜூலை 18ஆம் தேதி வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்கு வந்து இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருக்கும். அந்த 14ஆம் தேதி 15ஆம் தேதி இந்த நைட்டில் தான் இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் ரொம்ப முக்கியமான பார்ட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம முடிவு, இதுதான் நம்ம இதில் பார்த்தோம். இது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1940 ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்னைக்கு நம்ம இந்தியாவுடைய வைஸ்ராயாக இருந்தவர் லார்ட் லின்லித்கோ அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நீங்கள் எங்களுக்கு வேர்ல்டு வார் 2 சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்தியா வந்து மறுத்திருப்பாங்க, இல்லை நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு தெரிவித்திருப்பாங்க. அடுத்தது இண்டிவிஜுவல் சத்தியகிரகா, அது வந்து 1940 அக்டோபரில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது காந்தி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து போராட்டம் நடத்துகிறோம், அதாவது எல்லா தலைவர்களும் சேர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்க, இதனால் எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் வச்சிடுறாங்க, அதுக்கு அடுத்தது போராட்டம் பண்ண முடிய மாட்டேங்குது, கொஞ்ச நாளுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் போராட்டம் பண்ண முடிய மாட்டேங்குது. இதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு தலைவரும் அவங்கவங்க தலைமையில் தனித்தனியாக மக்களை கூட்டி தனித்தனியான விஷயத்துக்கு வேண்டி போராட்டம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இதுதான் இண்டிவிஜுவல் சத்தியகிரகா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் சத்தியகிரகா வந்து வினோபாவே, ஆச்சாரிய வினோபாவே தான் கொண்டு வந்திருந்தார். அவர் தான் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் சத்தியகிரகி. அடுத்தது கிரிப்ஸ் மிஷன், இது வந்து 1942 மார்ச்சில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து சர் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் தான் கொண்டு வந்திருப்பார். மறுபடியும் இந்தியா கிட்ட வந்து நீங்கள் வேர்ல்டு வார் 2 எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்போ நாங்கள் உங்களுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் தரோம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கூடவே உங்களுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கான ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்கு, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படிங்கிறத உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் காந்தி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, போஸ்ட் டேட்டட் செக்கான கிராஷிங் பேங்க் அப்படின்ற மாதிரி இந்த கிரிப்ஸ் மிஷனை சொல்லியிருப்பார். அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ போஸ்ட் டேட்டட் செக்கானே கிராஷிங் பேங்க் அப்படின்னா என்ன,
இப்போ ஒரு பேங்க் வந்து காசு இல்லாமல் மொத்தமாக அழிய போகுதுன்னு வச்சிங்களேன், அதில் போய் அடுத்த மாதம் டேட்டு போட்டு நான் வந்து ஒரு செக் எழுது நீங்கள் எடுத்துங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன்னா அது நீங்கள் எடுக்க முடியுமா? கண்டிப்பாக எடுக்க முடியாதுல்ல. அதுவே அழிஞ்சிட்ருக்கு, அதில் போய் நீங்கள் அடுத்த மாதம் போய் காசு எடுத்துக்க அப்படின்ற மாதிரி செக் போட்டு தந்தோன்னா என்னால் எப்படி எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்போம். அதே மாதிரி தான் இதுவும். காந்தி என்ன சொல்கிறாருன்னா, நீங்களே அழிஞ்சிட்ருக்குறீங்க, நீங்களே கொஞ்ச நாள் எங்கள் இந்தியா விட்டு ஓடிடுவீங்க, இப்போ போய் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் நான் இது உனக்கு தருவேன், அந்த மாதிரி சொல்கிறது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி காந்தி சொல்லியிருந்தார். அடுத்தது குட் இந்தியா மூமெண்ட். இது வந்து தமிழில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படின்னு சொல்லியிருப்போம். 1942 ஆகஸ்ட்டில் இதை கொண்டு வந்திருப்பாங்க, ஆகஸ்ட் 8 இதில் தான் வந்து அதாவது லாஸ்ட்டாக சொல்லுவாங்க, பிரிட்டிஷ்காரங்களே நீங்கள் இந்தியா விட்டு வெளியில் போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த டைமில் தான் காந்தி வந்து டூ ஆர் டை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லோகனாக கொடுத்துருப்பாரு. செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிறது தான் இதோடைய மீனிங். அடுத்தது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். இது வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் 1947 ஜூலை 18 வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. ஓகே, அப்போது பிரிட்டிஷுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் கிளமெண்ட் அட்லி, அவர் லேபர் பார்ட்டியை சேர்ந்தவர். அவர் பிரிட்டிஷுடைய கிங்காக இருந்தவர் ஜார்ஜ் 6 அப்படிங்கிற அரசர். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.